இன்னைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைகளை குறித்த கவலை, வேற எந்த கவலையுமே உங்க வாழ்க்கையில இல்ல. பிள்ளைகளை குறிச்ச நிறைய கவலையில நீங்க நிறைய பேர் சிக்கி தவிக்கிறீங்க. என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆக போகுதோ, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆக போகுதோ, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படியா மாறப்போகுதோ, இப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறாளே, இவருடைய லைஃபை எப்படிதான் செட்டில் பண்ணுவேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படி ஒருவேளை தேவ பிள்ளைகளை இந்த ராத்திரி நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளை குறித்த பாரம் இன்னைக்கு உங்களை நெருக்கி கொண்டு இருக்குது. இன்னைக்கு இப்படி ஒரு நெருக்கத்தோட இந்த சப்தத்தை கேட்கிறீங்க. பிரதர், இந்த சப்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி கூட என் பிள்ளைய குறித்து நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பிரதர். என் பிள்ளைய நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைய நான் எப்படி கரை சேர்க்க போறேன், இல்ல என் பிள்ளைய நான் எப்படி திருத்த போறேன், இவங்க வாழ்க்கை எப்படிதான் போக போகுது, இவங்க வாழ்க்கையில மாற்றோன்னு ஒண்ணு இருக்குதா, இப்படி சிலர் யோசிக்கிறீங்க. என் பிள்ளையுடைய லைஃப்ல மாற்றோன்னு ஒண்ணு இருக்குதா பிரதர், என் பிள்ளை இப்படி ஒரு பாதையில போகுதே, இதை திருப்பறதுக்கு ஒரு சின்ன வழி கூட கிடைக்க மாட்டேங்குது, சின்ன பாதை கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இந்த சப்தத்தை கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பிள்ளைகளை நான் தொடுகிறேன், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் தொட போகிறேன், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் தொட போகிறேன். இந்த ராத்திரி நிறைய பேருக்கு பிள்ளைகளை பத்தி தானே கவலை, உங்க பிள்ளைகளை குறித்து தானே பாரப்படுறீங்க. நான் இந்த செய்தியை நான் எடுக்க விரும்பல, ஆனா ஆண்டவர் என்னோட திட்டமா சொன்னாரு, நான் ஜனங்களோடு பேச விரும்புகிறேன். அப்போ இன்னைக்கு அநேகருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்த பெரிய பாரம் அவர்கள் அழுத்தி கொண்டிருக்குது. நிம்மதியா வாழ முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, சில இடத்துக்கு கூட நிம்மதியா போக முடியல. எங்க போனாலும் உங்க பிள்ளைகளை பத்தி கேட்டு கேட்டு உங்களை அப்படியே நோகடிக்கிறாங்க, சாவடிக்கிறாங்க. அப்படி ஒரு நெருக்கத்தில் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா இயேசு இன்னைக்கு ராத்திரி சொல்றாரு, நான் உன் பிள்ளைகளை தொட போறேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொட போறேன். இன்னைக்கு நீ இதை பார்த்து கவலைப்படுறல, இன்னைக்கு இதை பார்த்து நீ ரொம்ப சோர்ந்து போறல, இயேசு இன்னைக்கு சொல்றாரு, உன் பிள்ளைகளை நான் தொடரேன்ப்பா, உன் பிள்ளைகளை நான் தொடரேம்மா. இன்னைக்கு நீ ஏமா கவலைப்படுற, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன் கலங்குற? இந்த பூமியில உன் பிள்ளைகளை ஒருவேளை உனக்கு கர்த்தர் கொஞ்ச காலம் வளர்த்துவதற்கு தான் கொடுத்திருக்கிறாரே ஒழிய, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் இயேசு இருக்கிறார், ஒரு தகப்பன் இயேசு இருக்கிறார். இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க, இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும் போதும் அவர் சொல்லுவாரு, அப்பா நீங்க தான்ப்பா என் பிள்ளைக்கு தகப்பன், நீங்க பார்த்துக்கோங்க, எனக்கு வளர்த்து தெரியாது, எனக்கு இந்த பிள்ளைய சரியா கரை சேர்க்க தெரியாது. என்ன செய்யும் போதும் அவர் அதை தான் சொல்லுவாரு, என் பிள்ளைக்கு நீங்க தான்ப்பா தகப்பன், நீங்க பார்த்துக்கோங்க. அப்போ தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒருவேளை இந்த பூமிக்குரிய தகப்பனாய், பூமிக்குரிய தாயா இருக்கிறதுனாலயே நீங்க இவ்வளவு அடைஞ்சு போறீங்கன்னா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து உங்க பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்த ஆண்டவர், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வடிவமைச்ச ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் பொறுத்து இருப்பார்னு நினைக்கிறீங்களா? அவர் அப்படியே சரி போனா போகட்டும் விடுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்புங்க, அவர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதமா மாற்றுவார். சரி, பிள்ளைகளை பற்றின ஒரு 3 காரியத்தை கர்த்தர் தொட்டு செய்வேன்னாரு. ஒரு 3 விஷயத்தை மட்டும் வேகமா சொல்லி நான் ஜெபம் பண்றேன். இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உங்க ஜெபங்கள்ல நீங்க தனி ஜெபத்துல இந்த 3 வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. முதலாவது பாருங்க, சங்கீதத்தின் புத்தகம் 128:3 பாருங்களேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அதாவது தெளிவா அந்த வார்த்தையை பாருங்க, உன் பிள்ளைகள் எங்க நிப்பாங்களா, ஓம் பந்தியை சுற்றி நிப்பாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அந்நிய பந்தியை போய் அலங்கரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளை நம்மள மாதிரி சபைக்கு வரணும், நம்ம வீட்டில் இருக்கணும், நம்மளோட அட்டாச் ஆகிருக்கணும். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் எங்க போய் இருக்கிறாங்கன்னா, அந்நிய பந்திக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, பிரதர் நாங்க இவ்வளோ ஊழியம் பண்றோம், நாங்க இவ்வளோ ஜெபம் பண்றோம், ஆனா எங்க பிள்ளைங்க எங்க பந்தியில் இல்ல, இவங்க ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப தூரமா போய் இருக்கிறாங்க, இவங்க நாங்க பார்க்க முடியாத, இல்ல திரும்பி வர முடியாத ஒரு பாவமான வாழ்க்கைக்குள்ள, ஒரு தூரமான இடத்துக்குள்ள போய் நின்று கொண்டு இருக்கிறாங்க பிரதர், என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர் அப்படி நீங்க ஒரு வேளை சொல்லலாம். நீங்க நிறைய பேருடைய பிள்ளைகள் வேற ஒரு இடத்துல இருக்கிறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. அவங்களுக்கான இடத்துல இன்னைக்கு அவங்க இல்ல, அவங்களுக்கான ஸ்தானத்துல அவங்க இல்ல. பிரதர் என் பிள்ளைய நான் இந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறேன், என் பிள்ளைய நான் இந்த இடத்துல உருவாக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், என் பிள்ளை இந்த இடத்துக்கு நின்றா நல்லா இருக்கும் நான் ரொம்ப நினைக்கிறேன், ஆனா என் பிள்ளை இந்த ஸ்தானத்துக்கு வரல பிரதர், இந்த இடத்துக்கு வரல பிரதர், அவங்க ஏதோ ஒரு
ஒரு இடத்துல சம்பந்தம் இல்லாம சிக்கி இருக்கிறான், சம்பந்தம் இல்லாம தடுமாறிட்டு இருக்கிறான், சம்பந்தம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை உன் பந்திகளுக்கு நான் திரும்ப வர பண்ணுவேன். உன் பிள்ளைய உன் இடத்துக்கு நான் திரும்ப வர பண்ணுவேன். இன்னைக்கு நீங்க ஒரு பந்தியில இருக்கிறீங்க, பிள்ளைகள் இன்னொரு பந்தியில இருக்கிறாங்க. ஒரு தாயார் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க, தான் பிள்ளை ரட்சிக்கப்படாத ஒரு பையன ரொம்ப நேசிச்சு, அந்த பையன் எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர். கட்னா நான் அவன தான் கட்டுவேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறா. நான் சொன்னேன், நீங்க போராடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் வைங்க. உங்க மகளோடு போராடாதீங்க. அதே போல அந்த தாயார் கிட்டத்தட்ட 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 1 வருஷம் அவங்க அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வந்துச்சு, அந்த புள்ள அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, "மம்மி எனக்கு அந்த லைஃப் வேண்டாம் மம்மி. நீங்க இப்போ ஒரு புது லைஃப பாருங்க மம்மி. நான் ஏத்துக்கிறேன் மம்மி." பாருங்களேன், ஒரு ஜெபம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கைய தலைகீழாய் புரட்டி போடுகிறது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தகப்பனே, தாயே, நீ ஜெபம் பண்ற ஜெபம் உன் பிள்ளையுடைய வாழ்க்கைய மாற்றிடும். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா, நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி, இத்தனை மாசம் ஜெபம் பண்ணி, ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, உன் ஜெபங்கள் விருதாவாய் போக நான் விட மாட்டேன். உன் ஜெபங்கள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விருதாவா போறதுக்கு நான் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய பாரமுள்ள ஜெபம், யாருடைய ஜெபம் பாரம் இருக்குமோ இல்லையோ, நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அது பாரமுள்ள ஜெபம். அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. கண்டிப்பா சொல்றேன், ஒரு ஜெபத்துல நீங்க வைக்கும்போது உங்க பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து உங்க பந்திய சுற்றிலும் நிற்க வைப்பார். இன்னைக்கு உங்களுக்கு சூழ்நிலையை பார்த்தா, என் பிள்ளை திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, என் பிள்ளை இந்த விஷயத்தை விட்டு திரும்ப அவன் ஸ்தானத்துல நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல, அப்படிதான் தெரியலாம். ஆனா நான் சொல்றேன், உங்க ஒரு ஜெபம் உங்க பிள்ளைகளுடைய லைஃபை தலைகீழா திருப்பி போட்டு அவங்களை கொண்டு வர்றதுக்கு வல்லமை உள்ளது என்பதை மறந்து போயிடாதீங்க. வேதத்துல நமக்கு இந்த கெட்ட குமாரனுடைய அந்த சம்பவம் நல்லா தெரியும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய ஆஸ்தி அத்தனையும் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் ஊதாரித்தனமா ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாம செலவழிச்சுட்டு, அப்புறம் கடைசியில பார்த்தா பன்னிக்கு வைக்கிற தவிடு, பன்னிக்கு வைக்கிற சாப்பாடு அது கிடைக்குமான்னு பார்க்கறான். வசனம் சொல்லுது அது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவன் ரொம்ப கடினமான பாதைக்குள்ள போயிட்டு கடைசியில எங்க திரும்பி வரான்னா, ஆண்டவருடைய சமூகத்திற்கு திரும்பி ஓடி வருகிறான். தன் தகப்பனுடைய சமூகத்துக்கு திரும்ப ஓடி வருகிறான். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் எவ்வளோ தூரத்துக்கு போயிருந்தாலும் திரும்பவே வர முடியாது பிரதர். இவங்க வரவே மாட்டாங்க. என் பிள்ளைகள்லாம் இனி மாற மாட்டாங்க. இனியெல்லாம் என் பிள்ளைகள் மாறுறதெல்லாம் அபூர்வம் அப்படின்னு நீங்க சொன்னா கூட, ஆண்டவர் சொல்றாரு, உன் பந்திக்கு உன் பிள்ளைகள நான் வர வைப்பேன். இன்னைக்கு நீ கலங்குற, இன்னைக்கு நீ நினைக்கிற, ஆண்டவரே ஏன் என்ன மாரி என் பிள்ளைகள் மாறுவாங்களா? என்ன மாரி என் பிள்ளைகள் செபிப்பாங்களா? என்ன மாரி என் பிள்ளைகள் உம்மை நம்புவாங்களா? இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகள கர்த்தர் உங்கள விட மாற்றப் போகிறார். உங்கள விட ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு ஊழியக்காரருடைய பையன் ஸ்கூல்ல படிக்கும்போது, அம்மா இல்ல அந்த பையனுக்கு. அப்போ ரொம்ப மோசமா நடந்து கொள்வார். கட் அடிச்சுருவாரு, சினிமாக்கு போவாரு. சில டைம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துக்குவார். சில இடத்துல பார்க்ல போய் உட்கார்ந்துக்குவார். ரொம்ப நாள் அந்த ஊழியக்காரர் போராடி, போராடி பார்க்கிறாரு. ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுவாங்க, பிரச்சனை, திட்டுவாங்க, பேசுவாங்க. இவர் திட்டு வாங்கிட்டு அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் திட்டு வாங்குவாரு, திரும்ப வருவாரு. அவர் அந்த பையன்ட்ட பேசுவாரு, அடிப்பாரு. ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. கடைசியில அடிப்பாரு, பேசுவாரு. ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாம ரொம்ப மோசமா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு அந்த பையனுக்காக. ஒரு நாள் வந்துச்சு, அந்த பையன கர்த்தர் ஒரு பெரிய ஊழியக்காரனா மாற்றி ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் வரவே மாட்டாங்க, மாறவே மாறாதுன்னு நினைச்சீங்கன்னா கூட, கர்த்தர் மாற்ற போதுமானவர். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் செய்ய முடியாதது என்பது ஒன்றுமே இல்ல இந்த உலகத்துல. கர்த்தரால செய்ய முடியாத காரியம்னு ஒரு விஷயம் கூட இந்த உலகத்துல நிற்க முடியாது. முதலாவது கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைகள நான் உன் பந்திகளுக்கு வர வைப்பேன். எப்படி ஆண்டவரே செய்வீங்க? நான் தொடுவேன்ப்பா. நான் உங்கள சந்திப்பேன்ப்பா. ஒரு நாள் வரும். நான் உங்களுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறேன். ஒரு காலம் குறிச்சிருக்கிறேன். அன்னைக்கு நான் உங்கள சந்திச்சு திரும்ப எங்க கொண்டு வருவேன்னா, உன் பந்திக்கு கொண்டு வருவேன். இன்னைக்கு இருக்கிறத பார்த்து பயந்துராத. உன் பிள்ளை தூரமா போயிருச்சு. இனி திரும்ப வராது அப்படின்னு நினைச்சு கலங்காத. சீக்கிரம் வருவாங்க. உன்னை விட பக்தி உள்ளவர்களா, நீங்க ஆராதிக்கிறத விட
உங்க பிள்ளைகள் ரொம்ப பக்தி உள்ளவர்களாய் ஆராதிக்கிற காலம் வரப்போகுது. நீங்க கர்த்தர பின்பற்றினத விட, உங்க பிள்ளைகள் உத்தமமாய் கர்த்தரை தேடுகிற ஒரு பெரிய காலத்த கர்த்தர் வச்சிருக்கிறார். கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்க பிள்ளைகள் திரும்ப வருகிற வருஷம். இந்த வருஷம் உங்க பிள்ளைகள கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து உங்க பந்தியில சேர்த்துவார். என்னைக்கு நடக்கும்? எப்படி நடக்கும்? நான் ப்ரொஃபெட்டிக்கலா சொல்றேன். இந்த இயர் உங்க பிள்ளைகள ஒரு பந்தியில கர்த்தர் ஏற்றுவார். ஒரு பந்தியில கர்த்தர் சேற்றுவார். அது உங்களுடைய பந்தி, அது உங்களுடைய ஸ்தலம். அந்த இடத்துல கர்த்தர் நிலைக்க வைப்பார். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை உன் பந்திக்கு நான் வர வைப்பேன். 2வது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். சாமுவேல் கர்த்தருடைய சார்பிலே இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ண ஈசாயுடைய வீட்டுக்கு போறார். ஈசாயுடைய வீட்டுக்கு போனோடனே சாமுவேல் சொல்லுவாரு, எப்பா உன் பிள்ளைகள்ல ஒருத்தரை ஆண்டவர் ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீ என்ன பண்ணு, உன் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்து. அப்போ ஈசாயி ஒவ்வொருத்தர் மேலேயா அபிஷேகத்தை ஊத்த பாக்குறாரு. ஒருத்தனும் ராஜாவுக்குரிய அபிஷேகத்துல இல்லைன்ன உடனே இவர் கடைசியா கேட்கிறாரு, எப்போ உனக்கு இவ்வளவுதான் பசங்களா, இவ்வளவுதான் உனக்கு பிள்ளைகளான்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, இல்ல இன்னும் ஒரு பையன் இருக்கிறான், சின்னவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் அந்த இடத்துல? இல்லைங்க இன்னொரு பையன் இருக்கிறான், அவனை உடனே வர சொல்றேன், அவனை உடனே நான் கூப்பிட்டு வரேன் அப்படிதானே சொல்லியிருப்போம். ஆனா ஈசாயி சொல்றாரு, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ அவர் பார்த்ததெல்லாம் எப்படி பார்க்கிறாருன்னா, தன் பிள்ளைக்கு வந்து அவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இல்ல. அவன் மேல அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இல்ல. ஈசாய்க்கு தன்னுடைய 7 பிள்ளைகள் மேல இருந்த நம்பிக்கை இந்த ஒரு பிள்ளை மேல மட்டும் இல்ல. இன்னைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு இல்லாம போயிருக்கலாம். பிரதர் இவன்லாம் என்ன செய்ய போறான் பிரதர், இவன்லாம் எப்படி வருவான் பிரதர், இவன்லாம் வருவானா அப்படிலாம் சிலருக்கு சில கேள்வி இருக்கலாம். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை குறித்த கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருக்கலாம். ஈசாய்க்கு பாருங்களேன், 7 பேர் மேல இருந்த நம்பிக்கை இந்த தாவீது மேல, இந்த 8வது பிள்ளை மேல அவனுக்கு இல்ல. ஏன்னா அவனுக்கு 7 பேர் தெரியும். இவங்க எல்லாம் பார்த்தா ராஜாவுக்கு கேப்பபிளான ஆட்கள், ரொம்ப திறமசாலிகள், ரொம்ப ஏற்றுக்க வேண்டிய ஆட்கள். ஆனா 8வது இருக்கிற தாவீதுக்கு என்ன இல்லைன்னு ஈசாய் பார்த்தாருன்னா, தகுதி இல்லைன்னு பார்த்தார். இந்த தாவீதுக்கு மட்டும் அந்த கெப்பாசிட்டி இல்ல, அந்த கேப்பபிலிட்டி இல்ல, இவனால வர முடியாது, இவனால எல்லாம் ராஜா ஆக முடியாது. அதுதான் ஈசாயுடைய பார்வையா இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய பார்வை வித்தியாசம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை தகுதியற்றவர்களா பார்க்கலாம். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு எந்த தகுதியும் இல்ல பிரதர், இவன்லாம் வரப்போறானா, இவன் தான் ஜெயிக்க முடியுமா, இவன்லாம் வந்து என் பந்தியில நிக்க முடியுமா, இவனாலதான் செய்ய முடியாது பிரதர் அப்படி நீங்க ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பிள்ளைகளை உயர்த்துகிற காலம் வரப்போகிறது. இன்னைக்கு நீ பார்க்கிற இவன் அற்பமானவன் நீ நினைக்கிற, நான் சொல்றேன் அவனுக்குள்ளதானே எதை வச்சிருக்கிறேன்னா அற்புதமான கிருபைகளை வச்சிருக்கிறேன். தாவீத அப்பா அற்பமானவனா பார்த்தாரு, ஆனா தாவீதின் தேவன் அவனுக்குள்ள அற்புதமான கிருபைகளை வச்சு மகிமையாய் உயர்த்தினார். இந்த ராத்திரி தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க அப்படியே ரொம்ப யோசிக்கிறீங்க. ஈசாய்க்கு எதனால பிரச்சனைனா, மீதி இருக்கிற பசங்கள்லாம் ராணுவத்துல வேலை செய்யறாங்க, தேசத்துல பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இவன் ஆடு மேய்க்கிறவன்யா, இவனுக்கும் என்னையா சம்பந்தம்? அதுதான் ஈசாயுடைய பிரச்சனை. ஈசாய்க்கு மத்த பசங்களை நிக்கும் வைக்கும் போது என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இவங்கெல்லாம் ராணுவத்துல வேலை செய்யறவங்க, இவங்கெல்லாம் ராஜாவுடைய போர் சேனையில நிக்கிறவங்க, இவங்களுக்கு தகுதி இருக்குது ராஜாவாகிறதுக்கு, அப்படி அவர் நினைச்சிட்டாரு. ஆனா இந்த தாவீதை பார்த்தா அவன் ஆடு மேய்க்கிறவன், இவனை என்ன பண்ண முடியும்? அதுதான் அவருடைய கேள்வி. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய பின்னணியை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கலாம். பிரதர் இந்த சேர்க்கையில இருந்து இவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரா, இந்த வழியில இருக்கிற இவனை ஆசீர்வதிக்க போறாரா, இவனையா கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். இன்னைக்கெல்லாம் சிலர்லாம் விட்டா நீங்களே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிடுவீங்க, இவனை ஆசீர்வதிக்காதீங்க ஆண்டவரே, அவனை ஆசீர்வதிச்சிருங்க அப்படி சொல்லுவீங்க. ஆனா தேவ பிள்ளைகளை இல்ல இல்ல, இன்னைக்கு எந்த பிள்ளையை குறித்து இவன் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது, இவன் வரவே முடியாது, இவனையெல்லாம் மாத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ,
அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிற காலம் வரும். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து இவங்க ஆசீர்வாதத்துக்கு லாக்கியே இல்ல நீங்க நம்பலாம். ஆனா நான் சொல்றேன் கர்த்தர் அந்த பிள்ளைகளை நம்புறாரு. கர்த்தர் ஒரு நாள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறார். நான் சொல்றேங்களே, இன்னைக்கு நீங்க யாரும் உங்க பிள்ளைகளை நம்பலைனாலும் இன்னைக்கு தயவு செய்து நீங்க அந்த அற்பமா எண்ணப்பட்ட பிள்ளைகளை கொஞ்சம் நம்ப ஆரம்பிங்க. நான் சொல்றேன் அற்புதமானவர்களை கர்த்தர் தேடுறதில்ல, அற்பமானவர்களை தேடுறாரு. இன்னைக்கு அவங்களுக்கு படிப்பு வராம இருக்கலாம். இன்னைக்கு அவங்க படிக்காம இருக்கலாம். இன்னைக்கு அவங்க சேர்க்கை சரியில்லாம இருக்கலாம். ஆனா இதே போல அவங்க வாழ்க்கை இருக்குங்கிறதுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஆதாரமே இல்ல. ஒரு சகோதரர் சொன்னாரு, அவருடைய தகப்பன் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது, இவர் கொஞ்சம் மோசமா சுத்துனதுனால, அவங்க அப்பா இவர் காது படவே சொல்லுவாராம், "இவன்லாம் உருப்படவே மாட்டான். இவன் லாக்கியே ஆக மாட்டான்." நல்ல ஆவிக்குரிய தகப்பன். அவர் சொல்லுவாராம், "இவன் உருப்படவே மாட்டான். இவன் லாக்கியே இல்ல." ஆனா இன்னைக்கு பார்த்தா கர்த்தர் அந்த சகோதரர நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அநேக ஆயிரங்களுக்கு, அநேக நூறுகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை சிலத பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையில இது மாறாது பிரதர். இதையெல்லாம் எங்களால சீர்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, "நீ உன் பிள்ளைய நம்புப்பா. அந்த பிள்ளைய நான் தானே உனக்கு கொடுத்தேன். நீ நம்பு. நான் உன்ன ஆசீர்வதிப்பேன். அந்த பிள்ளைய ஆசீர்வதிப்பேன்." இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய வச்சு, இவன் லைஃப் இப்படியே முடிஞ்சிரும். இதுலயே போயிடும். இந்த பாவத்திலே அவன் அழிஞ்சிருவான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தூக்கி விடுவார். கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் பாவத்தின் ஆழத்திலேயே கிடந்தா கூட, என் பாதாளத்தின் ஆழத்துக்குள்ளேயே போய் விழுந்திருந்தா கூட, பாதாளத்துக்கு அழைத்து போய் அந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வர ஒரு தேவன் இருக்கிறார். பாதாளத்துக்குள்ள போய் கூட அந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வர நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு, என் பிள்ளை லாக்கி இல்லை, என் பிள்ளை வராது. நான் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் பிள்ளைகள கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஆண்டவர் நோக்கம் இல்லாம உங்களுக்கு அந்த பிள்ளைய குடுத்திருப்பாரா? இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க உங்க சூழ்நிலைய வச்சு இவன் லாக்கி பட மாட்டான், இவன் வரமாட்டான், இவன் உயர மாட்டான். இது இன்னைக்கு உங்க பார்வையா இருக்குது. ஓகேங்க. ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம அந்த பிள்ளைய குடுத்திருப்பாரா? ஆண்டவர் ஒரு தரிசனம் இல்லாம அந்த பிள்ளைய குடுத்திருப்பாரா? பெரிய தரிசனத்தோடு குடுத்திருப்பார். பெரிய திட்டத்தோடு குடுத்திருப்பார். நான் சொல்றேன் உங்க பிள்ளைகள கர்த்தர் தானாக மாற வைப்பார். உங்க பிள்ளைகள தானாக கர்த்தர் சந்திப்பார். ஒரு நாள் வரும், அவங்க வாழ்க்கையே ஆசீர்வாதமா மாறும். இன்னைக்கு உங்க சூழ்நிலையை வச்சு உங்க பிள்ளைங்க எதிர்காலத்தை டிசைட் பண்ணாதீங்க. கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஒரு சமயம் ஒரு ஏழை குடும்பத்துல இருக்கிற ஒரு சகோதரி. அவங்களுக்கு கணவனாரும் இல்ல. அப்ப கணவனார் இல்லாத கட்டத்துல இந்த பிள்ளைய எப்படி வளர்த்தறது அவங்களுக்கு ரொம்ப கேள்வி. அப்போ வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல. என்ன நம்பிக்கை இல்லன்னா, இந்த பிள்ளைய நம்ம காலேஜ் படிக்க வைப்போம். அந்த நம்பிக்கையே இல்ல. ஆனா கொஞ்ச காலம் வந்துச்சு. ஆண்டவர் அந்த பிள்ளைய மருத்துவரா படிக்க வச்சார். ஒரு டாக்டரா மாத்தி காமிச்சார். நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய வச்சு என் பிள்ளைய செட்டில் பண்ண முடியாது. என் பிள்ளைய கரை சேர்க்க முடியாது. என் பிள்ளைய கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இயேசு ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். இயேசு மாற்ற வல்லமையுள்ளவர். 2வது கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளைகள நான் உயர்த்துகிற காலம் வருது. நீங்க உங்க பிள்ளைகள உயர்வ பார்க்கணும்னா, நீங்க பின்னணிய வச்சிருக்கணும். நீங்க நெறைய சேர்த்தி வச்சிருக்கணும். அவசியமே இல்லைங்க. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க நினைச்சா யார் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்க பிள்ளைகள பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டா யார் அத நிறுத்திற முடியும்? ஆண்டவர் ஒருவர பயன்படுத்த நினைச்சா அதுக்கான வாசல்கள் அவர் திறப்பார். அதற்கான வழிகளை அவர் திறப்பார். நீங்க மறந்துடாதீங்க உங்க பிள்ளைகள கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சில வேளையில அவங்க தப்பா போயிருக்கலாம், மோசமா போயிருக்கலாம், பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா அத வச்சு நீங்க உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்ணிராதீங்க. கர்த்தர் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். நீங்க உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை டிசைட் பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளை சபிக்காதீங்க. தயவு செய்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு உங்க பிள்ளைகளுக்கு சாபமான வார்த்தைகளை பேசாதீங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவங்களை மாத்துவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீங்க பல சாபங்கள பிள்ளைக தலையில போட்டு வேலை இல்லாம இருக்கிற, படிக்காம இருக்கிற, நீ இந்த பாவத்துல இருக்கிற, அதுல இருக்கிற, இதுல இருக்கிற, இந்த மாதிரி தயவு செய்து தேவ பிள்ளைகளை நீங்க பேசாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் வரும் அவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு நாள் வரும் அவங்களை அங்கீகரிப்பார். கர்த்தர் ஒரு நாள் வரும் அவங்களை உயர்த்துவார். நீங்க நினைக்காதீங்க, ஏங்க ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில, ஜெபிக்கிற உங்க குடும்பத்துல உங்க பிள்ளை அப்படியே கர்த்தர் விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? நம்மளே சிலதை விட்டா கூட அவர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்.
நீங்க ஒருவேளை உலக பிரகாரமான தகப்பனா இருக்கிற நீங்க உங்க பிள்ளைக்காக இவ்ளோ துடிப்பீங்கன்னா, கர்த்தர் எவ்ளோ துடிப்பாரு. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளை மாறணும், இப்படி ஆகணும். ஏங்க நீங்க நினைக்கும்போது அந்த பிள்ளைய உருவாக்கின கர்த்தர், அந்த பிள்ளைக்கு தரிசனம் வச்ச கர்த்தர், அந்த பிள்ளைய மாற்றணும்னு நினைக்க மாட்டாரா? அந்த பிள்ளைக்கு அற்புதம் செய்யணும்னு நினைக்க மாட்டாரா? அந்த பிள்ளைய உயர்த்தணும்னு நினைக்க மாட்டாரா? இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலைய வச்சு இல்லங்க டிசைட் பண்றீங்க. இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில மாறிடுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில மாறிடுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைய ஆசீர்வாதமா மாத்துவார். பாருங்க தாவீத அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இவன் ஆடு மேய்க்கிறவன். ஆனா ஒரு நாள் வருது தாவீத அவங்க அப்பா சொல்றாரு, "எப்பா நீ ராஜாப்பா" அப்படின்னு சொல்ற மாரி சூழ்நிலைய கர்த்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் பார்க்கும்போது ஒண்ணுக்கு உதவாத உதவாக்கரைகளா இருக்கலாம். நான் சொல்றேன் நாள் வரும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். கோடிகளுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆனா நீங்க நம்பணும். நீங்க நம்பணும். உங்க எல்லாருக்கும் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் ஸ்கூல்ல படிக்கும்போது அவங்க டீச்சர் அவர்ட்ட ஒரு லெட்டர் குடுத்து அனுப்பிச்சாங்களாம். குடுத்து அனுப்புன உடனே அவங்க அம்மா கிட்ட அத குடுத்த உடனே, அவங்க அம்மாட்ட இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கிறாரு, "என்னம்மா லெட்டர் அது? என்ன எழுதியிருக்காரு சார்?" அப்படின்னு கேட்ட உடனே, அவங்க அம்மா சொன்னாங்களாம், "இல்லப்பா நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிற. அதனால உன்ன என்ன பண்ண வேண்டாங்கிறாங்கன்னா, ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம். நீ வீட்ல இருந்தே படிச்சா போதும்னு" சொல்ட்டாங்களாம். அப்போ சொன்ன உடனே இவரும் பல கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஒரு நாள் அவங்க அம்மா மரிச்சு போனதுக்கப்புறம் அந்த லெட்டர் அவர் கைக்கு கிடைக்குது. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குதுன்னா, "உன் பிள்ளை பைத்தியம். அவன நீ தயவு செய்து என்ன பண்ணாதன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாத." ஆனா அவங்க அம்மாவுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை அந்த பையன் வாழ்க்கைய தலைகீழா மாற்றுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளை யார் வேணா நம்பாம இருக்கலாம். ஆனா நீங்க நம்பாம இருந்துராதீங்க. உங்க பிள்ளைகள உலகமே நம்பாம இருக்கட்டும். ஆனா நீங்க நம்பாம இருந்துராதீங்க. நீங்க நம்புற நம்பிக்கை, நீங்க பண்ற ஜெபம், நீங்க விதைக்கிற விதை உங்க பிள்ளைக வாழ்க்கைய கண்டிப்பா தலைகீழா மாற்றிடும். உங்க ஜெபங்கள் வீணா போயிடாது. உங்க ஜெபங்கள் தரிசா போயிடாது. உங்க ஜெபம் அப்படியே ஒண்ணுமில்லாம போயிடாது. நான் கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய லைஃப் ஸ்டைல கர்த்தர் மாத்துகிற காலம் வந்துருச்சு. உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ப அப்படியே கர்த்தர் தலைகீழா புரட்டுகிற ஒரு நேரம் வந்துருச்சு. முதல்ல கர்த்தர் சொன்னார், "உன் பிள்ளைகள உன் பந்திக்கு நான் வர வைப்பேன்." 2வது கர்த்தர் சொன்னார், "உன் பிள்ளைகள நான் உயர்த்துவேன்." 3வது ஒரு காரியத்த வாசிச்சு முடிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26, 27வது வசனங்கள பாருங்களேன். அவர் நான் போகட்டும், பொழுது விடிகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த இடத்துல யாரை பத்தி எழுதியிருக்குன்னா யாக்கோபை பத்தி எழுதியிருக்கு. யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவங்க அப்பா அவனை எப்படி பார்த்திருப்பாருன்னா, இவன் எல்லாத்தையும் ஏமாத்தி பிடுங்கிட்டான். அண்ணன்கிட்ட இருந்து சேஸ்த புத்திர பாகத்தை கூழுக்காக ஏமாத்திட்டான். அவனுடைய ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணிட்டான்னா வேஷம் போட்டு வந்து ஏமாத்திட்டான். அப்போ இவன் என் வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருந்தான்னா, இவன் ஏமாத்துறவன், இவன் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு ஏமாற்றுக்காரனா, ஒரு திருடனா மட்டும் தான் என்ன பண்ணான்னா, யாக்கோபு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் யாரு ஸ்டார்ட் பண்ணான்னா, யாக்கோபு ஸ்டார்ட் பண்ணான். ஆனா திரும்ப வரும்போது, இவன் போயிட்டு திரும்ப வரும்போது, இங்க வசனம் சொல்லுது, இவன் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுறான். சில வேளையில நம்முடைய பிள்ளைகள் வந்து ஆரம்பத்துல பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருந்திருக்கலாம். சில வேளையில நான் சொல்றேன், ஒரு நாள் வரும்போது இவங்களா இப்படி இருந்தாங்கன்னு கேட்கிற ஒரு நாள கர்த்தர் உங்க வாழ்க்கையில வைப்பார். பாருங்க யாக்கோபு போகும்போது அவன் எப்தனா இருந்தான், திருடனா இருந்தான். ஆனா திரும்ப வரும்போது அவன் மிகுந்த ஆசீர்வாதங்களா வந்தான், நிலைக்கிறவனா வந்தான். அவங்க அப்பாவுக்கு ஒருவேளை அவன் போகும்போது ஒரு நம்பிக்கையே இருந்திருக்காது. இவன் எப்படி வாழப் போறானோ, இவன் எப்படி இருக்க போறானோ, இவன் எப்படி இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண போறானோ, இப்படிதான் அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும். அது அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, யாக்கோபுக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. யாக்கோபு போகும்போது அவர் சொல்லுவாரு, நீர் என்னை போயிட்டு திரும்பி பத்திரமா இங்க வர பண்ணிட்டீங்கன்னா, நான் நிறுத்தின கல் உமக்கு என்ன ஆயிரும்னா, இந்த தூண் உமக்கு வீணாயிரும். அப்ப யாக்கோபுக்கு கூட என்ன நம்பிக்கை இல்லைன்னா, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு ஒருவேளை தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை, அவங்க எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உங்களுக்கும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்கள நிலைக்க பண்ண போறேன். யாக்கோபு போகும்போது அவன் ஓடி போறான். பரதேசிய போல
ஓடுறான். ஆனா திரும்ப வரும்போது ஒரு நிலைவரமான ஆசீர்வாதத்த பார்க்கிறான். இன்னைக்கு உங்க பிள்ளைகள பார்த்தா, இன்னைக்கு குழந்தைத்தனமா தெரியலாம். பிரதர் இவ்ளோ சைல்டிஷ்ஷா இருக்கிறாங்க. இவங்கள எப்படி பிரதர் கரை சேர்க்க போறேன்? இவ்ளோ குழந்தைத்தனமா இருக்கிற என் பிள்ளைய நான் எப்படி மாற்றப் போறேன்? நீங்க கொஞ்சம் காத்திருங்க. இன்னைக்கு அவசரப்பட்டு இந்த நடுவுல எந்த முடிவும் எடுக்காதீங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகள மாத்துவார். கர்த்தர் உங்க பிள்ளைகள நிலைக்க பண்ணுவார். உயர்த்துகிற தேவன் மாத்திரமல்ல, இவர் நிலைக்க பண்ணுகிற தேவன். தாவீது அவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். அதே தேவன் என்ன பண்ணார்னா, தாவீதுடைய ராஜ்யத்தை நிலைவரப்படுத்தினார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்க பிள்ளைகளை நிலைவரப்படுத்துவார். இன்னைக்கு உங்க பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கலாம். சில காரியத்துக்கு, சில திருமணத்துக்கு, சில வேலைக்கு, சில எதிர்கால திட்டங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிலைவரப்படுத்துகிற காலம் வரப்போகிறது. 3 காரியத்தை கர்த்தர் சொன்னார். உன் பிள்ளைகள உன் பந்திக்கு வர வைப்பேன். 2வது உன் பிள்ளைகள நான் உயர்த்துவேன். 3வது உன் பிள்ளைகள நான் நிலைக்க பண்ணுவேன். இன்னைக்கு உன் பிள்ளைகள் நிலைப்பாங்கங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லாம இருக்கலாம்ப்பா. இன்னைக்கு உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லாம இருக்கலாம். இவங்க திரும்ப வருவாங்களா? உயருவாங்களா? இவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா? எதுவுமே உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் மறுபடியும் நிலைக்க பண்ணுவேன். நான் மறுபடியும் உயர்த்துவேன். நான் மறுபடியும் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு பிள்ளைகள் லைஃப்பை டிசைட் பண்ணாதீங்க. கர்த்தர் அவங்கள வாழ வைப்பார். கர்த்தர் அவங்கள உயர்த்துவார். கர்த்தர் அவங்கள மகிமையா ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்க பிள்ளைகள் ஒரு சில நிரந்தரமான நிலைவரமான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க போகிறார்கள். நீங்க அதை பார்க்க போறீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்க பிள்ளைகள ஆசீர்வதிப்பார். நீங்க இன்னைக்கு நினைக்கிறீங்கல்ல, என் பிள்ளைக என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு பெரிய அவமானமா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் கண்ணுக்கு முன்னாடி நான் உன் பிள்ளைகள ஆசீர்வதிக்க போறேன். 3 விஷயம் கர்த்தர் சொல்றாரு. உன் பந்திக்கு வர வைப்பேன். உன் பிள்ளைகள உயர்த்துவேன். உன் பிள்ளைகள நிலைவரப்படுத்துவேன். ஜெபிக்கலாமா இந்த ராத்திரி வேளையில? பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கொஞ்சம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்களேன். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, என் பிள்ளை மாறாதா, என் பிள்ளையுடைய குடும்பம் மாறாதா, அவங்க எதிர்காலம் மாறாதா, எஸ் அவங்க சூழ்நிலை மாறாதான்னு சொல்றாங்களோ, அவங்க லைஃப் அப்படியே இந்த ராத்திரி மாறிடட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்துல அந்த பிள்ளைகளை சந்திங்க. அவங்க எந்த ஆழத்துல இருந்தாலும், எந்த தவறுல இருந்தாலும், இந்த ராத்திரி அவங்க வாழ்க்கை திருப்பப்படுவதாக நீர் சொன்னீரே. நான் தொட்டு அவர்களை மாற்றுவேன். நான் தொட்டு அவர்களை மாற்றுவேன். இந்த ராத்திரி வேளையில பிள்ளைகளை தொட்டு மாற்றும், தொட்டு மாற்றும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, பிள்ளைகளுடைய லைஃப் தலைகீழாய் திருப்பப்படுவதாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறோம். நிரந்தரமான வேலைகள் கிடைக்கட்டும். நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். நிரந்தரமான நன்மைகள் கிடைக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில பிள்ளைகளுடைய கரங்கள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, நன்மையாய் மாறுவதாக. நாங்க இன்னைக்கு ஒருவேளை பிள்ளைகளை குறித்து பல கவலையில இருக்கலாம். ஆனா நாள் வரும்போது என் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், என் பிள்ளையை கர்த்தர் உயர்த்தினார், என் பிள்ளையை கர்த்தர் நிலைக்க பண்ணினார் என்று சொல்லுகிற பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். மனதார நன்மை செய்யுங்க. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு நன்மையும் கிருபையும் இருக்கட்டும். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன் கனத்து உமக்கு செலுத்துகிறேன். மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.